வெல்கம் டு ஜாலி டே vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நான் சொன்னேன்ல ஒரு கேன்யான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வரணும்னா கேன்யான்ஸ் மட்டும் போட்டால் பத்தாது, அந்த மாதிரி போட்டால் நம்ம நேற்றுக்கு மாட்டினா மாதிரி வேற எங்கேயாச்சும் போய் மாட்டினாலும் மாட்டிப்போம். ஆக்சுவலி ஒரு ரீலை நம்பி தான் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து ஒரு கடைக்காரங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சும்மா கேட்டோம், இந்த மாதிரி கேன்டீன்ஸ் ஏதாவது இருக்கா. அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, கேன்டீன் கேட்குறோன்னு நினச்சிட்டு, தம்பி அதெல்லாம் இங்கே இல்லைப்பா, கேன்டீன்லாம் இல்லை இல்லைப்பா, அப்படியே உள்ள மெயின் ரோட் போங்க, ரைட் எடுங்க வரும் கேன்டீன் அப்படின்னு கேன்டீன் வேறு சொல்லியிருந்தானுங்களா. அவ்வளோதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இது மாதிரி எங்களை மாதிரி சொதப்பாமல் நீங்கள் இந்த கேன்யான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேன்யான் கடங்கம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதில் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க கூகுள் மேப்பில். ஃபஸ்ட்டு போனால் சொதப்பிக்கிச்சு, ஆனால் இந்த வாட்டி கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்து எங்கே அதுவும் ஒருத்தர் வந்தோடனே இப்படி நான் எதிர்க்க வந்தவர் காரில் நமக்கு பகீல்லாம் போச்சு. வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காதோன்னு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தா அவர் இப்படின்னு மனசே விட்டு போச்சு. நம்ம கார் போகிற வழி வந்து இப்போ பிளாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம நடந்தே தான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, வந்தோம் இறங்கணும், கேம்லாம் எடுத்து ரெடியாக செட்டப் ஆகி பக்காவாக நின்று. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி ஊற்றுறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதாவது வெயிலோட சேர்த்து ஒரு மழை வரப்போகுது நினைக்கிறேன். ஆனால் நரிக்கும் கல்யாணம் நினைக்கிறேன். அப்போதான் வந்து மழையும் சூரியனும் ஒரே டைமில் வரும். எனக்கு புரியல, இது புதுசாக இருக்குது. போகலாமா? போகலாம். ஓகே வாங்க, நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். Few moments later. எவ்வளோ தூரம் நான் போனோம்? 2 கிலோமீட்டர் பையா. பிளேஸ் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போனால். ரொம்ப பொறுமையாக ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்டா. பொறுமையா வா, டைம் ஆகல. ஸ்கோர் பார்த்துன்னுக்கிறியா? அந்த நேரத்துக்கு மேட்ச் நடக்கும். ஹைலைட்ஸ் பார்க்குறியா? அப்போ ஸ்டோரி போட்டேன். பார்த்து சறுக்குது. தம்புடு பாம்புலாம் இருக்குமா இங்கே? பார்த்துக்க. எது பாம்பை சாப்பிடுவியா? ஐ திங்க் இப்போ நம்ம சாப்பிட போதே வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் தான் மச்சான். அங்கடா அங்கே இருக்காங்க ப்ரோ. அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தடா. பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போலாம். ஆப்போசிட்ல இருக்கா? இல்லையாண்டா, இதுதான்டா சொல்றாங்க அவங்க. அதுதான் நெக்ஸ்ட் சொல்லிட்டு ப்ரோ நம்ம அந்த டாப்புக்கு ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க. மன பார்த்து வாடா, பாக 2 சைடுல போட்டுக்க. போய் பாப்போம். இந்த மாதிரி தான் சொல்றேன், 2 சைடும் ஃபுல்லா இருக்கும். அவங்க நடுவுல நடந்து ஏய் காணோ. ஏய் எந்திரி பாத்து வா. ஏய் கல்லுலாம் நடக்க முடியாதுடா. நடக்க முடியாதா அருண்? அவன் என்ன செப்பல் வச்சு கையிலே வர சொல்றியா? கை அண்ணா பிடிச்சிட்டு வந்து. ஏய் அவன் வந்து அண்ணா நம்மளே சேர்த்து தான்டா. இறா அவனுக்கு ஒரு ஸ்டிக் தான் ஃப்ரீ. சரி ஓகேல. கையில அருண் இதுக்கு மேல போக வேண்டாம்டா, போயிரலாம்டா. ஏய் ஹேய் இரு, நான் அங்க இருந்து மேல ஓடி வரட்டுமா தம்பி? ஆனால் அந்த கேன்யன் இங்கே எங்கேயோ இருக்குடா. அது இல்லாமல் இங்கே வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. தேடினா தானே கிடைக்கும். ஆடா போடா. எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு தெரியலடா, அது ரொம்ப பழசாக இருந்தால் என்ன பண்ணுறது? இடிச்சிருந்தாலும் இடிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஓ ஆமா மச்சான், மழை வருதுடா. ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கோம், அந்த இடத்த இன்னும் கண்ணிலே கட்டல. அந்த இடம் உண்மையிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணில் பார்த்துடலாம். Twist the Mr. Tongue Twister, pumping with the
நாங்கள் போக வேண்டிய இடத்த தான் தேடிட்டு இருக்கோம். எங்கே போகுதுன்னு தெரியாமல் இப்போ ஒரு பொசிஷனில் நின்றுருக்கோம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா நாங்கள் லொக்கேஷனை பின் பண்ணுறோம். ஒழுங்காக அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துடுங்க. எங்களை மாதிரி சுற்றி அலையாதீங்க. One eternity later. கேனியன்ஸையும் காணோம், எதையும் காணோம். எதுக்கு தான் வந்தோன்னே தெரில. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நல்லா இருக்குல்ல இடம்? டேய் ரொம்ப நேரமாக காய விட்டுட்ருக்கோம். இந்த இடம் உண்மையாலே இங்கே தான் இருக்கானே தெரியலையடா. சுற்றி இந்த இது மட்டும்தான் நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த ரீல்ஸ் பார்த்து எங்கேஜ் ஆகி இங்கே இருக்கும் போல அப்படின்னு நினச்சி வந்து மொக்க வாங்குவாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இந்த மூலையிலேருந்து ஒருத்தன் வருவான். அங்கே ஏதோ தூரமாக ஒரு மூலை இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அங்கே தான் ஏதோ நல்லா இருக்குன்னு போல, இங்கேருந்து அந்த மூலைக்கு போகிறான். அந்த மூலையிலேருந்து ஒருத்தன் வரான். ஓ இந்த பக்கம் தான் ஏதோ நல்லா இருக்கு போலன்னு இந்த பக்கம் போகிறான். நம்ம என்னடானா இந்த மூலைக்கு போனோம், நம்ம எங்கேயோ இல்லை இந்த மூலைக்கு போனாலும் எதுவும் இல்லை. அந்த ரீல்ஸ் எது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இல்லை இந்த சைடில் அவர் மட்டும் கையில் மாட்டட்டும். இனிமேல் ரீல்ஸ் பார்க்குறது முன்னாடி நம்ம மூலையில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி இடத்துக்கு வரோம்னா டர்ட் பைக் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக ஓட்ட வேண்டியதான். அதை எடுத்துகிட்டு போனாவது அந்த இடத்த சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஏறாத மழை இல்லை. முதல்ல இது அந்த இடமானு கண்டுபிடிக்கணும். ஏய் அவனோ மேப்பில் போட்டான்ற நம்பிக்கையில் சரி ஓகே போய் பார்ப்போம்ன்றது தான் எனக்கு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அவன் எங்களுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்களாச்சும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒருத்தர் பாதிலேயே நான் கிளம்புறேன், நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க. ஒருத்தர் என்னடா மஞ்சுமல் பாய்ஸில் வர்ற சுபாஷ் மாதிரி வழிக்கு உள்ளே போனோம், காப்பாற்றிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலை ஏதாச்சும் உருப்படியாக மாட்டுச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா இது ஒரு டெலிட்டட் வீடியோஸில் வழக்கம் போல் போய் சேர்ந்துடும் எங்கள் வீடியோ. அப்படி சொல்லாதப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அட்லீஸ்ட் மொக்க வாங்கினதையாவது போட்டுருவோம். ஓகே, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கேருந்து காரை எடுத்து இந்த பக்கமாக போய் அப்படியே இந்த பக்கமாக சுற்றிட்டு வந்திருக்கோம். எந்த பக்கம் தாண்டா போனோம்? நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கட் பண்ணுறோம்.